இனிமேல் 10 ரூபாய் கொடுத்து டீ காஃபி கடையில் வாங்கி குடிக்கவே குடிக்காதீங்க. டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த சுட சுட வெஜ்ஜு சூப்பை யாராவது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான வெஜ்ஜு சூப்பு தான் எனக்கு செய்யப்போகிறோம். ஸோ இந்த வெஜ்ஜு சூப்பு குடிக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகரிக்குதுங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெஜ்ஜு சூப்பை எவ்வளோ சுலபமாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணலான்றதை பார்த்திடலாம் வாங்க. ஸோ இந்த வெஜ்ஜு சூப்பு தயாரிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள வெஜிடபிள்ஸை வச்சு தாங்க செய்ய போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் செலவில் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ 10 ரூபாய்க்கு என்னென்ன பொருள் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. 10 ரூபாய்க்கு ஈஸியாக வந்து நம்ம செய்யலாம். முதல்ல டோட்டலாக ஒரு 1/4 கிலோ வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 4-5 பீசஸ் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். ஒரு 4-5 பீன்ஸ் மட்டும் எடுத்தால் போதுங்க. ஒரே ஒரு கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து க்ரீன் பீஸ், அதாவது க்ரீன் பட்டாணி எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது மண் கடாய் வச்சுலாம். இப்போ இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்சு இஞ்சியை வந்து நீங்கள் உரக்கல்ல தட்டி கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து பூண்டும் வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பூண்டு பல்ல வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. ஒரே ஒரு குட்டி தக்காளி பழம். எல்லாமே ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தாங்க நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து அழகாக கொஞ்சமாக இதை வந்து கட் பண்ணி மெலிஸாக வந்து ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு நம்ம சேர்த்துருக்கோம். சோள மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் அப்படியே இருக்கட்டும். இனிமேல் வந்து ஓடி ஓடி போய் நம்ம கடையில் காலங்காத்தாலையும் சாயங்காலமும் வந்து காஃபி குடிக்க வேண்டாம். இப்போ இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருக்கோங்க. இது எல்லாமே வந்து வதக்கிடலாம். ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து வதக்கிடுறோம். நீங்கள் டீ காஃபி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தினைக்கும் வந்து காலையில் 10 ரூபாய், சாயங்காலம் 10 ரூபாய், இப்போ கூட 10 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க காஃபி டீலாம். அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து வெஜ்ஜு சூப்பு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். இதில் 2 கப்பு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு, நான் சாம்பாருக்கு வச்ச பருப்பு இருக்குது, இதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொதி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஏன்னா மெலிஸாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இதில் வந்து உப்பு வந்து நான் கல் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கொதி வரட்டும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சோள மாவு கரைசல், அதாவது கார்ன்ஃப்ளவர் கரைசலும் இதோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஹெல்த்தியான சூப்பு குடிக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட இதயத்தை வலுப்படுத்துதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஈவினிங் டைமில் நம்ம காஃபி டீ குடிக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் இந்த சூப் குடிக்கிறதுல கண்டிப்பாக யூஸ் இருக்குங்க. அந்த அளவுக்கு உடம்பு வந்து தெம்பாக இருக்கும். இதில் வந்து மிளகு ஜீரக பொடியை ஃபைனலாக வந்து நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை தொடர்ந்து நீங்கள் 30 நாள் குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா எனர்ஜியும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். வெஜ்ஜு சூப்பு குடிக்கும் போது கொலஸ்ட்ரால் அளவுலேருந்து, அதாவது உடம்பு இளைக்கக்கூடியவங்க, ஒபிசிட்டி பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், ப்ரெஷர் இருக்கவங்க கூட எல்லாருமே வந்து இதில் வந்து நீங்கள் தாராளமாக இந்த வெஜ்ஜு சூப்பை எடுத்துக்கலாம். யாருமே இந்த வெஜ்ஜு சூப்பை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த வெஜ்ஜு சூப்பு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தலைகளை போட்டு நம்ம இறக்கி பரிமாறிட்டோம்னா அவ்வளோதாங்க. எல்லாமே ஓடி ஓடி வந்து இதை சாப்பிட்றது மூலியமாக குறைந்த கலோரி இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். இதில் இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஜீரண சக்திக்கு ரொம்பவே அதிகரிக்குங்க. அது இல்லாமல் சளி தொந்தரவாக இருக்கட்டும், மூக்கடைப்பாக இருக்கட்டும், ரொம்ப நாளாக நாள்பட்ட சளி இருக்கவங்க இந்த சூப்பை எடுத்துக்கிறது மூலம் நாள்பட்ட சளி தொந்தரவு இருக்கவங்களுக்கு சளி வந்து முறிஞ்சு வந்துருங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான சூப்பை வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வெஜ்ஜு சூப்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.